எங்கள் முதல்வர் காலில் நகம் உதைத்த காலத்திலிருந்து அவர் கால்படாத தெருக்களே இல்லை என்ற வகையில் சுட்டிச் சுவண்டு அரசியலை கற்றவர், அரசியல் பலாப்பாடத்தை கற்றவர். உப்பாரும் மிக்காரும் இல்லா கார் உள்ளளவும் புகழ்பாடுகின்ற அளவிற்கு புகழோடு இருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களால் பயிற்றுவித்தவர். கலைஞர் எழுதிய கடிதங்கள் அனைத்தும் புத்தகங்களாக வெளியே வந்திருக்கின்றனவே, அவற்றை எத்தனைவை படித்திருக்கிறார்? ஆனால் கலைஞர் கொண்டு வந்த மதுவினை இந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாகவே சீரழிந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், உங்கள் எழுத்து பாதித்ததை விட நீங்கள் கொண்டு வந்த மது பாதித்தது அதிகம் என்கிற பொழுது, நீங்கள் பேனாவுக்கு பதிலாக ஒரு மது கோப்பையை தான் நீங்கள் நினைவு சின்னமாக வைக்க வேண்டும். நீங்கள் மது கோப்பையை நினைவு சின்னமாக வையுங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே. அதுதான் இந்த சமூகத்தின் தலைமுறையாக வரக்கூடிய மக்களுக்கு இந்த கலைஞரின் மூலமாகத்தான் மதுவின் வாசமே அறியாத இந்த தமிழ் சமூகம் முதலில் மது என்றால் எப்படி இருக்கும், அது எந்த நிறத்தில் இருக்கும், அது எந்த மயக்கத்தை தரும் என்பதையெல்லாம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய அந்த மனிதர் தான் கலைஞர் அவர்கள். எனவே கலைஞர் அன்று தொடங்கியது இன்றைக்கு அவருடைய திருமகன் ஸ்டாலின் மூலமாக இன்னும் விரிவடைந்திருக்கிறது. கண்ணன் பேசுகிற பொழுது சொன்னார் 500 கடைகள் மூடப்படும் என்று. 500 கடைகளை எப்படி மூடுகிறார்கள் என்று முதலில் உங்களுக்கு தெரியுமா? இருக்கக்கூடிய கடைகள் அத்துணையில் எந்த கடையில் அதிகமான வருவாய் இல்லை என்று முதலிலே கணக்கெடுக்கிறார்கள். வருவாய் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய அந்த கடைகளை மூடிவிட்டு அதைவிட கூடுதலாக வருவாயை தரக்கூடிய இடங்களில் புதிதாக கடைகளை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இவர்கள் 500 கடைகளை மூடுகிறார்கள் என்று சொல்வதை விட இந்த தமிழ் சமுதாயத்தை ஏமாற்றக்கூடிய செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. கேட்டால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் உருவாக்கி தருவதற்காகத்தான் இந்த மதுக்கடையை கொண்டு வர வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் தள்ளப்பட்டோம் என்று கலைஞர் அவர்கள் சொன்னார். 1971 மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் சொன்னது என்ன? ஏன் மதுக்கடைகளை திறக்கிறீர்கள்? ராஜாஜி 1937 மதுக்கடைகளை மூடினார். ஆனால் ஆட்சியை அவர் இழந்த பிறகு 1944 வெள்ளை அரசாங்கம் மறுபடியும் மதுக்கடைகளை கொண்டு வந்தது. வெள்ளை அரசாங்கம் மதுக்கடைகளை கொண்டு வந்த பொழுது கருணாநிதி சொன்னதைத்தான் அதுவும் சொன்னது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதுக்கடைகளை வைப்பதன் மூலம் அரசின் வரி வருவாய் பெருகும். அரசின் வரி வருவாய் பெருகினால் ஏராளமான திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியும் என்று சொல்லி 1944 அந்த வெள்ளை அரசு மீண்டும் மதுக்கடைகளை திறந்தது. ஆனால் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய தலைமையில் இங்கே காங்கிரஸ் ஆட்சி அமைந்த பொழுது மதுக்கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டன. 47 தொடங்கி 1972 வரையில் தமிழ்நாட்டிலே மதுக்கடைகளே கிடையாது. மது எப்படி இருக்கும் என்று எந்த மனிதனுக்கும் தெரியாது. இந்த நிலையில்தான் இந்த தமிழகம் இருந்தது. அண்ணா அவர்களை பற்றி கண்ணன் சொன்னார். உண்மையில் அண்ணாவை நான் இந்த இடத்தில் ஆராதிக்கிறேன். ₹1 3 படி அரிசி கொடுப்பேன், கொடுக்க தவறினால் சவுக்கால் என்னை அடியுங்கள் என்று பேசியவர் அண்ணா. ஆட்சியை பிடித்தார்கள். ₹1 3 படி அரிசியை கொடுப்பேன் என்று அவர் சொன்ன பொழுதே தினமணியின் ஆசிரியராக இருந்த ஏஎன் சிவராமன், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அவர் எழுதிய எழுத்துக்களை உட்கார்ந்து படிக்க வேண்டும், பத்திரிகையாளர்கள் படிக்க வேண்டும். மிகப்பெரிய தேசியவாதி, மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், மிகப்பெரிய தன்னலமற்ற தியாகி, பெருந்தலைவர் காமராஜருக்கு இணையாக அமர்ந்து ஆலோசனை வழங்கக்கூடியவர். அந்த ஏஎன் சிவராமன் தினமணியில் உடனே ஒரு கட்டுரை எழுதினார். ₹1 1 படி அரிசி கூட உங்களால் போட முடியாது. அந்த வேளாண்மை விவரங்கள் அத்தனையையும் வெளிப்படுத்தி இயலாத ஒன்றை சொல்லி மக்களை ஏமாற்றாதீர்கள் என்றார். ₹1 1 படி அரிசி போட முடியாது என்றார். ஆனால் 3 படி அரிசி நிச்சயம் போடுவோம் என்று அண்ணா சொன்னார். உடனே மக்கள் அனைவரும் ஏமாறக்கூடிய நிலைக்கு உட்படுகிற நிலை வந்து சேர்ந்தது. மேடை தோறும் திமுகவினர் முழங்கினார்கள்.
படிக்காத காமராஜரே இத்தனை திட்டங்களை கொண்டு வருகிற பொழுது MA படித்த அண்ணா அவர்கள் ஆட்சி பீடத்தில் வந்தால் எவ்வளவு அரிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று சொன்னார்கள். மக்கள் நம்பினார்கள். ஆட்சி கிடைத்தது. பிறகுதான் அவருக்கு உண்மை புரிந்தது. 3 படி அரிசி போட முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது. நிதி நிலையை அவர் அறிந்து கொண்ட பிறகு அதிகாரிகளை அழைத்து பேசினார். அதிகாரிகள் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன வாக்குறுதியை மக்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மதுக்கடைகளை திறப்பதை தவிர வேறு வழி கிடையாது என்றார். அப்பொழுதுதான் அண்ணா சொன்னார், உண்மையில் நான் அண்ணாவை ஆராதிக்கிறேன். ஒரு தலைமுறையே சாராயத்தின் வாசம் என்ன என்று தெரியாத சமூகமாக மாறி இருக்கிறது. இந்த தமிழ் சமூகத்தில் நான் வந்து சாராயத்தை கொண்டு வந்த பாவத்திற்குரியவனாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். அதைவிட நான் வாக்கு தவறியவனாக இந்த மக்கள் என்னை நினைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற ஆண்மை அண்ணாவுக்கு இருந்தது. எனவே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலமைச்சருக்கே மக்கள் மேல அக்கறை இல்லைன்னா அவர் கூட இருக்கிற அமைச்சருங்க எங்க மக்களை மதிக்க போறாங்க? நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், நீயும் மேக்கப் போடலாம், உங்க ஆத்தாலும் மேக்கப் போடலாம்னு கிண்டல் பண்றாரு துரைமுருகன். வீடு இடிச்ச சேகர் பாபு கிட்ட பெண்கள் போய் நியாயம் கேட்டா ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களேன்னு பாக்குற, இல்லைன்னா வேற மாதிரி பேசுவேன்னு மிரட்டுறாரு. அதே சேகர் பாபு கோவில்ல கியூல நிக்கிற பக்தர்களை பார்த்து தண்ணி வசதி இல்லாம, உணவு வசதி இல்லாம, காத்து கூட இல்லாம கஷ்டப்படுற பக்தர்களை பார்த்து உங்களுக்கு வசதி எல்லாம் செஞ்சு தர முடியாது, திருப்பதியில நிப்பீங்க, இங்க நிக்க மாட்டீங்களா, ஒழுங்கா நில்லுங்கன்னு திமிர் பேச்சு பேசுறாரு. இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கார், பொன்முடி. அவர் பெண்களை பார்த்து ஓசி டிக்கெட்டுங்கன்னு பேசுவார். ஜாதி பார்த்து உனக்கெல்லாம் என்ன மரியாதை, அங்க போய் நில்லுன்னுவாரு. மக்களை பார்த்து மயிறுன்னுவாரு. பொன்முடி எல்லாம் மக்களை பார்த்து மயிறு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் மயிரை பத்தி பேசிருக்கணும். அவர் சொல்லியிருப்பாரு மயிர் எவ்வளவு முக்கியமானதுன்னு. இந்த பொன்முடி சமீபத்தில் ஒரு பேச்சு பேசியிருக்காரு. மகான் ராமானுஜரும் ஆதிசங்கரரும் விளக்கம் தந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார் பொன்முடி. எவ்வளவு ஆபாசமான பேச்சு, எவ்வளவு கேவலமான பேச்சு, எவ்வளவு கொச்சையான பேச்சு. ஆனா கண்டிக்கிறதுக்கு திமுக சரியான ஒரு ஆம்பளை கூட இல்லையே. ஒரு பொது மேடையில பெண்கள் கூடியிருக்கிற ஒரு மேடையில ஒரு மிகப்பெரிய மதத்தை பத்தி இவ்வளவு கொச்சையா பேசுறாரு. இவங்க எல்லாம் எப்படி நாசமா போறாருன்றது இன்னும் 10 மாசத்துல தெரியும். இந்த கூட்டத்துக்கு ஒரு முதல்வர் பத்தாதான், துணை முதல்வர் வேற வேணுமாமா இவங்களுக்கு. அந்த துணை முதல்வர் உருவாக்குன கதை என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். பொதுவா ஒரு மேடையில ஒரு கதை தான் சொல்லுவேன். இன்னைக்கு மே தினம் ஸ்பெஷல் கூட்டம், அதனால உங்களுக்கு 2வது கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு முதல்வர் இருந்தாராம். அவர் எப்படியோ கடைசி காலத்துல நம்ம முதல்வர் ஆயிட்டோம், ஆனா நம்ம பையன் என்ன ஆக போறானே தெரியலையே. விளையாட்டு பையனா இருக்கா, அவனை கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அனுப்பலாமா, இல்ல மேக்கப் போட்டு நடிக்கிறதுக்கு அனுப்பலாமா, இல்ல பணம் கொடுத்து பிசினஸ் மேன் ஆக்கலாமான்னு ஒரே டென்ஷன் அந்த முதல்வருக்கு. நமக்கு அப்புறம் நம்ம மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னா எப்படி, மருமகன் மகனை காலி பண்ணிட்டா எப்படின்னு அந்த முதல்வருக்கு ஒரே கவலை. இப்ப அவர் கூட இருக்கிற ஒரு சீனியர் மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்கிறாரு, அண்ணன் என் பையனை என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதாவது ஒரு வழி சொல்லுன, ஒரு ஐடியா சொல்லுன, எந்த துறை அவனுக்கு கரெக்டா இருக்கும்னு கேட்பாரு. அந்த சீனியர் மினிஸ்டர், ஏப்பா இதுக்கு டென்ஷன் படுற, என்கிட்ட ஒரு சைக்கிராட்டிஸ்ட் இருக்கான், அந்த டாக்டர் கிட்ட போனோம்னா கரெக்டா சொல்லிடுவாரு. என் மகனை நான் இன்ஜினியரிங் சேர்க்கும் போது இப்படிதான் கன்ஃபியூஸ் ஆனேன். அவர்கிட்ட கூட்டிட்டு போனேன், எலக்ட்ரிக்கல்ல சேர்க்கிறதா, மெக்கானிக்கல்ல சேர்க்கிறதா, சிவில்ல சேர்க்கிறதான்னு. அவர் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாரு. அவர்கிட்ட இருக்கிற நர்ஸை கூப்பிட்டு, இங்க ஒரு பல்பும் வயிறும் வை, இங்க ஒரு சுத்தில் வை, இங்க ஒரு கெமிக்கல்ஸ் வை, அவர் எது பிடிக்கிறாரோ அந்த துறையை பார்த்துக்கலான்னு.
அந்த பையன் டக்குன்னு சுத்தில எடுத்துட்டான்ப்பா, இவன் சிவில் இன்ஜினியர்னு சொல்லிட்டான். எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. நான் உனக்கு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் நம்பர் தரேன், நீயும் அவங்க கிட்ட போய் கேளுன்னு. இப்ப முதல்வர் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போறாரு. அந்த சைக்கியாட்ரிஸ்ட் முதல்வர் பார்த்த உடனே, என்ன சார் என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கடைசி காலத்துல என்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடுச்சு. என் கவனம் எல்லாம் என் பையனை பத்தி, அவனை பிசினஸ் மேன் ஆக்கணுமா, ஆக்டர் ஆக்கணுமா, இல்ல கிரிக்கெட்டர் ஆக்கணுமான்னு யோசிக்கிறான். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நான் சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்லி அவங்க நர்ஸை கூப்பிட்டு ஒரு கிரிக்கெட் பேட் வைக்க சொல்லுவாரு, கட்டு கட்டா பணம் வைக்க சொல்லுவாரு, ஒரு மேக்கப் கிட்டு வைக்க சொல்லுவாரு. இந்த மூணுல எது எடுத்தா உங்க பையனுக்கு அந்த துறைன்வாரு. அந்த பையன் டக்குன்னு அதெல்லாம் எடுத்து வைக்கிற நர்ஸை கண்டுபிடிச்சிருவாரு. சரிப்பா, இவங்களை உங்க கட்சியில சேர்த்துக்கங்க, திமுக உறுப்பினர் அட்டை கொடுத்துடுங்க, வேணும்னா துணை முதல்வர் கூட ஆக்கிக்கங்க, எல்லா துறையிலையும் வேலை பார்ப்பாருன்னு சொன்னாங்க. இந்தியாவில் எத்தனையோ முதல்வர்கள் துணை முதல்வர்கள் இருக்காங்க. நான் எல்லாரையும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசல, தமிழ்நாட்டில் நடக்கிற காட்சிகள் பத்தி மட்டும்தான் பேசுறேன். பால்டாயில் பாய் எல்லாம் துணை முதல்வர் ஆவாரன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன பண்றது, அவங்க பாரம்பரியம் அப்படி. அவங்க தாத்தா கருணாநிதி அவரோட மகன் அழகிரி சீட்டுக்காக லட்சக்கணக்கான தமிழர்கள் சாகும் போது கை கட்டி வேடிக்கை பார்த்தாரு. அதே வழியில அவரோட அப்பா ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் தினமும் தமிழக மக்கள் சாகும் போது கை கட்டி வேடிக்கை பார்க்கிறாரு. பதவிக்காக, பையனோட பணத்துக்காக, குடும்ப வருமானத்துக்காக. ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் கட்சியை காப்பாத்துவாரு, குடும்பத்தை காப்பாத்துவாரு, சம்பாதிச்சிருக்கிற சொத்தை காப்பாத்துவாருன்னு நினைச்சு உதயநிதியை தலைவராக்கி இருக்காரு. ஆனா உதயநிதி தான் திமுகவோட கடைசி தலைவராக இருப்பாரு. ஒரு தலைவர்னா உண்மையை பேசணும், நேர்மையா மக்களை சந்திக்கணும், உண்மையை சொல்லி ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும். அவங்க தான் தலைவர்களா நீடிக்க முடியும். ஆனா போன பிரச்சாரத்தில் உதயநிதி என்ன பண்ணாரு, வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொன்னாரு. நீட்டை ஒழிப்போம், அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னார். நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம், காதுல மூக்குல இருக்கிறது கூட கொண்டு போய் அடமானம் வச்சிருங்கன்னு சொன்னார். பெட்ரோல் எல்லாம் நாங்க கம்மி பண்ணிடுவோம் விலைய, நீங்க ஃபுல் டேங்க் எல்லாம் அடிச்சுடாதீங்கன்னு சொன்னார். சென்னையை நாங்க சிங்கப்பூர் ஆக்க போறோம், அதனால டிக்கெட் வாங்கி சிங்கப்பூருக்கு போகாதீங்கன்னு சொன்னார். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, திமுக ஆட்சிக்கு வந்தா காலை கடன் கூட ரத்துன்னு சொன்னாங்க. ஆனா ஏதாவது செஞ்சாங்களா? ஸ்டாலினும் உதயநிதியும் எத்தனை பொய், ஒன்னா ரெண்டா?